ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன டாபிக்கை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா கொலாபரேட் ஆன் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் டாபிக்கை நம்ம பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கொலாபரேட் ஆன் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கறத நம்ம முதல்ல பார்த்துடலாம். ஸோ கொலாபரேட் ஆன் டாக்குமெண்ட்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம வேர்ட்ல வந்து ஒரு டாக்குமெண்ட் நம்ம டைப் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்டுக்கு பை பர்சன் இல்லாமலே, ஒரு பர்சன் ஃபேஸ் டு ஃபேஸ் இல்லாமலே நம்ம வந்து அதுக்கு வந்து ஒரு ஃபீட்பேக் கமெண்ட்ஸ் மூலியமா ஒரு ஃபீட்பேக் தெரிவிக்கிறது, இல்ல நம்ம யாருக்காவது ஒரு ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணியிருந்தோம், அவங்க ஏதாவது சேஞ்சஸ் ஏதாவது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ட்ராக் பண்றது, எப்போ அந்த டாக்குமெண்ட்டை எடிட் பண்ணாங்க, எப்போ அந்த டாக்குமெண்ட்டை சேஞ்ச் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கறது தான் என்னதுன்னா நம்ம இந்த கொலாபரேஷன் ஆன் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறதுல வரும். ஸோ மெயினாக வந்து கொலாபரேஷன் ஆன் டாக்குமெண்ட்ஸ்னா என்னன்னா ஃபீட்பேக்ஸ் த்ரூ கமெண்ட்ஸ் அண்ட் tracking the changes இல்ல tracking the changes means formatting the document, tracking about the formatting document அப்படிங்கிறத நம்ம இந்த இதில் பார்ப்போம். ஸோ இதை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கொலாபரேட் ஆன் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ நம்ம அதில் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மார்க்அப் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்ல போறோம். மார்க்அப் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு டாக்குமெண்ட் இருக்கு, மார்க்அப் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு டாக்குமெண்ட்ல இந்த இடத்துல இப்போ ஏதாவது இருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல நீங்க ஏதாவது சேஞ்ச் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த சேஞ்சஸை ட்ராக் பண்றது பிளஸ் இந்த சேஞ்சஸை ட்ராக் பண்றது பிளஸ் இதுல வந்து ஏதாவது ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டுருக்கீங்க அப்படின்னா அதை உங்களுக்கு மென்ஷன் பண்ணணும். ஸோ அந்த பாக்குறவங்க இதை செலக்ட் பண்ணிட்டு இதுக்கு ஒரு கமெண்ட் கொடுப்பாங்க, இதுல இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு, இதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ அதுதான் என்னதுன்னா கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ரெண்டையும் பண்றது, இந்த மாதிரி ரெண்டையும் மென்ஷன் பண்றோம் பாத்தீங்களா, இந்த மாதிரி ரெண்டையும் மென்ஷன் பண்றது தான் மார்க்அப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கமெண்ட்டை எப்படி ஒரு டாக்குமெண்ட்ல இன்சர்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். கமெண்ட்ஸ்ங்கிறது கமெண்ட்ஸ்னா பேசிக்கலா நமக்கு எல்லாமே தெரிஞ்சது என்னன்னா, ஃபேஸ்புக்ல நம்ம ஒரு போஸ்ட் போட்டோம், இல்ல நம்ம வேற ஏதாவது ஒரு சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு போஸ்ட் போட்டோம், இன்ஸ்டாகிராமோ ட்விட்டரோ ஏதாவது போஸ்ட் போட்டோம்னா அதுக்கு அந்த போஸ்ட்டுக்கு ரிலேட்டடாக கீழே நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே வருவாங்க. ஸோ அதாவது அவங்களோட ஒப்பீனியனை சொல்லுவாங்க, இந்த போஸ்ட்டுக்கு ரிலேட்டடாக என்ன ஒப்பீனியன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுவாங்க. அதே தான் இந்த டாக்குமெண்ட்ல பார்க்க போகிறோம். இப்போ வேர்டில் என்னன்னா, ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் டைப் பண்ணி அந்த டாக்குமெண்ட்டை இன்னொருத்தர்கிட்ட நீங்கள் ரிவ்யூ பண்ணுறதுக்காக கொடுத்துருப்பீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை அனலைஸ் பண்ணிட்டே வரும்போது எந்தெந்த இடத்துலலாம் அவங்க ஏதாவது சஜஷன் கொடுக்கணும், இல்லை இந்த இதை இப்படி மாற்றினா நல்லா இருக்கும், இல்லை இதை இப்படி மாற்றினா நல்லா இருக்கும்னு சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அந்த இடத்துலலாம் அவங்க இதை செலக்ட் பண்ணிட்டு அந்த இடத்துல அந்த கமெண்ட்ஸ்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி மென்ஷன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த கமெண்ட்ஸ்லேயே வந்து டிஸ்பிளே ஆயிரும். திரும்ப நீங்க ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த பர்சன் என்ன கமெண்ட் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத உங்களால பார்க்க முடியும். ஸோ இதுல இப்போ ஃபர்ஸ்ட் என்ன அந்த கமெண்ட்டை எப்படி இன்சர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் எந்த வேர்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டு இங்க ஹோம்ல வந்து மெனுல வந்து ரிவ்யூ அப்படின்னு சொல்லி ஒரு மெனு இருக்கும். அந்த ரிவ்யூ மெனுல கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு செக்ஷன் இருக்கும். இந்த கமெண்ட் செக்ஷன்ல நியூ கமெண்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த நியூ கமெண்ட் தான் என்னன்னா புதுசா ஒரு கமெண்ட்டை நீங்க இன்சர்ட் பண்ண போறீங்க அப்படின்னு. இப்போ இந்த இதை செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ இதை மென்ஷன் பண்ணிட்டு இங்க வந்து நம்ம இந்த இதுல என்ன மாத்தணும்னு நினைக்கிறோமோ அதை இங்க கமெண்ட்ல கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து கமெண்ட் இன்சர்ட் ஆயிடுச்சுன்னா என்ன டைப் பண்ணல, நம்ம என்னன்னா இந்த கமெண்ட் இன்சர்ட் ஆனோடனே ஒரு கண்டெய்னர் மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி வந்திருக்கு. ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு விஸ்வநாதன் எஸ் a few seconds ago அப்படின்னு வந்திருக்கு. இது வந்து நம்ம என்ன யூசர் நேம்ல இருக்கோமோ, இந்த இடத்துல இருக்க பார்த்தீங்கன்னா வேர்டு வந்து என்ன யூசர் நேம்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கோமோ அந்த யூசர் நேம் பிளஸ் a few seconds ago அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கோம். ஸோ இந்த கண்டெய்னர் தான் என்னதுன்னா பலூன். இந்த கண்டெய்னர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பலூன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ கமெண்ட்ஸ் என்னைக்குமே வேர்ட்ல வந்து கமெண்ட்ஸை மென்ஷன் பண்றது, ரெஃபர் பண்றது ஒரு பலூனை ரெஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இந்த பிடிஓங்கிறத ஃபுல் ஃபார்ம் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றேன். அப்ப ஃபுல் ஃபார்ம் ஆஃப் பிடிஓ இப்படின்னு நான் டைப் பண்ணிடுறேன். இப்படி டைப் பண்ணிட்டு அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. இது வந்து மென்ஷன் பண்றதுக்காக. இது இப்போ ஃபர்ஸ்ட் இன்சர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இவங்க ரிவ்யூவர் பார்க்கும்போது, அதாவது இன்னொருத்தவங்க பார்க்கும்போது எப்படி தெரியும்னா இந்த கமெண்ட் வந்து எந்த வேர்டுக்கு அப்படிங்கிறது தெரியும். இந்த கமெண்ட் வந்து எந்த வேர்டுக்குன்னு அவங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இதுல காமிக்கிறதுக்காக இந்த கலர் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு கமெண்ட்டை வந்து மென்ஷன் பண்றதுக்கான பாசிபிள் வேஸ் அப்படின்னு. ஓகேவா? இப்போ கமெண்ட் மென்ஷன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த கமெண்ட்டை மென்ஷன் பண்ணிட்டீங்க. இந்த கமெண்ட் வந்து ஒன்லி சிங்கிள் பர்சனா அப்படிங்கிறதும் கிடையாது. இப்போ நான் இதே இந்த இடத்துல வந்து இன்னொரு இந்த இதுக்கும் எனக்கு கமெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா திரும்ப அதை செலக்ட் பண்ணிட்டு ரிவ்யூல போய் வெயிட் a minute. ஸோ இந்த இதுல திரும்ப நான் ரிவ்யூல போய் நியூ கமெண்ட், இப்போ இந்த அஜெண்டாக்கு நான் ஒரு கமெண்ட் கொடுக்குறேன். சேஞ்ச் தி ஃபாண்ட் சைஸ் டு 18 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நான் முடிச்சிடுறேன். ஸோ
ஸோ இது வந்து கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்றதுன்னு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ இதுவே நான் ஒரே ஒரு யூசர், அதனால இங்க விஸ்வநாதன் இதுவும் நான் போட்டிருக்கேன். இப்போ இதை நான் இன்னொருத்தவங்களுக்கு ஷேர் பண்றேன் அப்படின்னா அவங்களாலையும் இந்த டாக்குமெண்ட்ல இதே சேம் டாக்குமெண்ட்ல கமெண்ட்ஸை மென்ஷன் பண்ண முடியும். நான் யாருக்கு அனுப்புறேனோ அவங்களும் இதே மாதிரி இப்போ இந்த இதுல அவங்க எங்கேயாவது மிஸ்டேக் பார்த்தாங்கன்னா இதை அவங்க பண்ணிட்டு இதே மாதிரி ரிவ்யூல போய் நியூ கமெண்ட் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அவங்க கொடுக்கும்போது அவங்களோட யூசர் நேம் என்னவோ அந்த யூசர் நேம் வரும். கலர்ஸ் வந்து அதே மாதிரி சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ கலர்ஸ் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கும், யூசருக்கு யூசர் டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கும். இது என்னன்னா மல்டிபிள் பீப்புள்ஸ் வந்து ஒரே வேர்ட் டாக்குமெண்ட்ல கமெண்ட்ஸ் இன்சர்ட் பண்ண முடியும். மல்டிபிள் பீப்புள்ஸ்னா மல்டிபிள் யூசர்ஸ் வந்து ஒரே டாக்குமெண்ட்ல கமெண்ட்ஸை மென்ஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது இன்சர்ட் கமெண்ட். இப்போ இதுலயே இந்த கமெண்டோட கலர்ஸ் எல்லாம் எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கறத பார்க்கலாம். அப்படின்னா அதுக்கும் நீங்க ரிவ்யூ டேப்ல போய் கமெண்ட் பக்கத்துல கமெண்ட்ஸுக்கு பக்கத்துல ட்ராக்கிங் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுல ட்ராக்கிங்கோட லான்ச்சர் ஐக்கான் இருக்கும். அந்த லான்ச்சர் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ட்ராக் சேஞ்சஸ் ஆப்ஷன் அப்படின்னு ஒரு டயலாக் பாக்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதுல கீழே அட்வான்ஸ்டு ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அட்வான்ஸ்டு ட்ராக் சேஞ்சஸ் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இதுல வந்து நீங்க என்ன மென்ஷன் இதுல வந்து கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ்ன்னு சொல்லி ஒரு மெனு இருக்கும், ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன்ல இங்க லிஸ்ட் இந்த டிராப் டவுனை கிளிக் பண்ணீங்கன்னா இதுல நிறைய கலர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதுல நீங்க என்ன கலர் சூஸ் பண்றீங்களோ அந்த கலருக்கு அது உங்களுக்கு மாறிடும். இப்போ ஆட்டோ நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா இங்க ஆட்டோங்கிறது மாறிடும். இங்க மாறி இருக்கா உங்களுக்கு தெரியுதா? ஸோ இவ்வளவுதான். இந்த மாதிரி தான் வந்து கலர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. கமெண்ட்ஸ்க்கு வந்து கலர்ஸ் எப்படி சேஞ்ச் பண்றது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ கமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான். ஒரு கமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க, ஒரு கமெண்ட்ங்கிறத எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எப்படி இன்சர்ட் பண்றது? ரிவ்யூங்கிற டேப்ல ஓகே கொடுத்துருங்க. ரிவ்யூங்கிற டேப்ல போய் நியூ கமெண்ட் ஒரு வேர்டை செலக்ட் பண்ணிட்டு நியூ கமெண்ட்டும் கொடுத்துருவீங்க. அது ஒரு ஆப்ஷன். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு டாக்குமெண்ட்டுக்கு ஒரு சேம் டாக்குமெண்ட்டுக்கு மல்டிபிள் யூசர்ஸ் வந்து கமெண்ட் ஒரே இதுல மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த இதை எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கும்னா ஒவ்வொரு யூசருக்கும் வேற கலர் வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கும் நமக்கு. அதுவே இப்போ கலரை மாற்றணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா ரிவ்யூல போய் ட்ராக்கிங்ல கிளிக் பண்ணோம்னா ட்ராக்கிங் சேஞ்சஸ் ஆப்ஷன்ஸ்ல அட்வான்ஸ்டு ஆப்ஷன்ஸ் சொல்லி கிளிக் பண்ணீங்கன்னா அதுல அட்வான்ஸ்டு ட்ராக் சேஞ்சஸ் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இந்த அட்வான்ஸ்டு ட்ராக் சேஞ்சஸ் ஆப்ஷன்ல கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்கோம். அந்த கமெண்ட்ஸோட கலரை நீங்க மாத்தி விட்டுக்கலாம். இங்க ஓகேவா? நீங்க மாத்திட்டு ஓகே கிளிக் பண்ணிட்டு வெளியே வந்துட்டீங்கன்னா கலர்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆயிரும். இது வந்து டோட்டலா வந்து கமெண்ட். இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ட்ராக் சேஞ்சஸ் பார்க்க போறோம். ட்ராக் சேஞ்சஸ்னா இப்போ நான் இந்த டாக்குமெண்ட்டை இன்னொருத்தவங்களுக்கு அனுப்பிட்டேன். என் ஃப்ரெண்டுக்கு ரிவ்யூ திரும்ப ஒரு செக் பண்ணிட்டு எனக்கு அனலைஸ் பண்ணிட்டு எதுவும் மிஸ்டேக் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்கேன். அப்போ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அதுல மிஸ்டேக் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துட்டே இருக்காங்க. ஒரு இடத்துல மிஸ்டேக் இருக்கு அப்படின்னா இல்ல அவங்க எக்ஸ்ட்ராவா ஏதாவது டாக்குமெண்ட்ல சேர்க்கறாங்க அப்படின்னா அதான் எனக்கு தெரியும் எக்ஸ்ட்ராவா அவங்க என்ன சேர்த்திருக்காங்க, எப்ப சேர்த்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு ட்ராக் பண்ணணும். அந்த மாதிரி இதுக்கு தான் இந்த ட்ராக்கிங்கிறது யூஸ் ஆகும். அவங்க என்ன பண்றாங்க டாக்குமெண்ட்ல அடுத்து என்ன பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த ட்ராக்கிங்கிறத எனேபிள் பண்ணணும். அதை எனேபிள் பண்றதுக்கு என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னா அதை எனேபிள் பண்றதுக்கு வந்து ரிவ்யூ டேப்ல போய் ரிவ்யூ டேப்ல வந்து ட்ராக்கிங் குரூப் அப்படின்னு சொல்லி இருக்கும். இதுல ட்ராக் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மெனு இருக்கும். அதை இப்படி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது எனேபிள்ல இருக்குன்னு சொல்லி அர்த்தம். அதே மாதிரி இந்த இடத்துல ஆல் மார்க்ஸ் இது டிஃபால்ட்டா சிம்பிள் மார்க்அப்ல இருக்கும். நீங்க அதை செலக்ட் பண்ணி ஆல் மார்க்அப் அப்படிங்கிறத மாத்திக்கோங்க. மாத்திட்டு இப்ப மாத்திட்டீங்கன்னா இப்ப நீங்க ஏதாவது புதுசா ஏதாவது ஒரு லைன் சேர்க்குறீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு காமிச்சு கொடுத்துரும். திஸ் இஸ் நியூ லைன், you can do this போட்டுட்டு இந்த இதை நான் டெலீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா அவங்க இது தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க, இதை டெலீட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து என்னதுன்னா ட்ராக் சேஞ்சஸ். இந்த சைட்ல உங்களுக்கு இங்க ட்ராக் காமிச்சுக்கிட்டே இருக்கும் பாருங்க. விஸ்வநாதன் ஃபார்மேட்டட், நான் இங்க வந்து இத்தனை மணிக்கு நான் ஃபார்மேட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஃபியூ செகண்ட்ஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கான். இந்த இடத்துல தான் அந்த டைம்ங்கிறத காமிச்சிரும். சரியா? என்ன இதை கிளிக் பண்ணீங்கன்னா என்ன ஃபார்மேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ இதுதான் வந்து என்னதுன்னா ட்ராக் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்றது. இப்போ ட்ராக் சேஞ்சஸ் அப்படின்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் ட்ராக் சேஞ்சஸ் எனேபிள் பண்றதுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு வந்து ரிவ்யூல போய் இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ட்ராக் சேஞ்சஸ் எனேபிள் ஆயிரும். அப்படி இல்லைன்னா ஷார்ட்கட் கீ இருக்கு. ஷார்ட்கட் கீ என்னதுன்னா கண்ட்ரோல் பிளஸ் ஷிஃப்ட் பிளஸ் இ. இந்த ஷார்ட்கட் கீயை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலும் கண்ட்ரோல் பிளஸ் ஷிஃப்ட் பிளஸ் இ இந்த ஷார்ட்கட் கீயை கிளிக் பண்ணீங்கனாலும் என்ன ஆகும் அப்படின்னா
உங்களுக்கு அந்த ட்ராக்கிங் சேஞ்சஸ்ங்கிறது எனேபிள் ஆயிரும். ஸோ இப்போ இங்கே உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் தெரியுதா? இப்போ இங்கே இதை நான் போட்டிருக்கேன், இதோட ஃபாண்ட் சைஸை நான் மாற்றிருக்கேன். ஸோ ஃபியூ செகண்ட்ஸ் அகோ ஃபார்மட்டட் ஃபாண்ட் 18 பாயிண்ட்ஸ், ஃபாண்ட் சைஸை எவ்வளோ மாற்றிருக்கேன்னு சொல்லி வருதா? இதுதான் வந்து என்னன்னா ட்ராக்கிங்கில் இன்னொன்று இந்த மாதிரி இப்போ டெலீட் பண்ணோம்னா அதை மேலே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி காமிக்கும். இப்போ அதுவே புதுசாக ஒரு லைன் இன்சர்ட் பண்ணியிருக்கோம்னா அதை அண்டர்லைன் பண்ணி காமிக்கும். இந்த இதே மாதிரி இதுலேயும் வந்து நம்ம கலர்ஸை சேஞ்ச் பண்ணணும்னா கலர்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம கலர்ஸை எப்படி சேஞ்ச் பண்ணுவீங்க அப்படின்னா சேம் அதே ப்ராசஸா ரிவ்யூல போய் ட்ராக் சேஞ்சஸ் இல்லை ட்ராக்கிங்ல அட்வான்ஸ்டு ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். அந்த அட்வான்ஸ்டு ஆப்ஷன்ஸுங்கிற மெனுவை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த இன்சர்ஷனுக்கு பக்கத்துல ஒரு கலர் இருக்கும், டெலிஷனுக்கு பக்கத்துல ஒரு கலர் இருக்கும், ஃபார்மட்டடுக்கு பக்கத்துல ஒரு கலர் இருக்கும், ஃபார்மட்டிங்க்கு பக்கத்துல ஒரு கலர் இருக்கும். இப்போ நான் இதுல இன்சர்ஷனுக்கு வந்து நான் என்ன கலர் வைக்கிறேன் அப்படின்னா பிங்க் கலர்ல வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். இது டெலிஷனுக்கு வந்து டெலிட்னா அந்த ஸ்ட்ரைக் அவுட், அந்த ஸ்ட்ரைக் அவுட்டுக்கு நான் என்ன வைக்கிறேன் அப்படின்னா ஒரு கிரீன் கலர்ல வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாக்ஸ் ஃபார்மட் ஆகுது பாத்தீங்க, ஃபார்மட்டட் அப்படிங்கிறதுக்கு நான் ரெட் கலர்ல வைக்கிறேன். இப்போ சேஞ்சஸ் ஆகுறது தெரியுதா பாருங்க, தெரியுதா? இப்போ புதுசா ஒரு லைன் இன்சர்ட் பண்ணியிருக்கேன், இங்க ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்கேன், அது கிரீன் கலர்ல மாறிடுச்சு. டெலீட் பண்ணிருக்கேன், அது கிரீன் கலர்ல மாறிடுச்சு. அதே போல என்னென்ன ஃபார்மட்டட்ல பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பிங்க் கலர்ல மென்ஷன் பண்ணியிருக்கோம், ரெட் கலர்ல மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து ட்ராக்கிங் சேஞ்சஸ் அப்படிங்கிறது சொல்றது. இப்போ ட்ராக் சேஞ்சஸ்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ரிவ்யூல போய் நீங்க ட்ராக் சேஞ்சஸ்ங்கிறத எனேபிள் பண்ணணும். பிளஸ் இந்த சிம்பிள் மார்க்கப்பை ஆல் மார்க்கப் அப்படின்னு சொல்லி மாத்திரணும். அப்படி இல்லைன்னா ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல் பிளஸ் ஷிஃப்ட் பிளஸ் இஎம்னா ட்ராக்கிங் சேஞ்சஸ்ங்கிறது எனேபிள் ஆயிரும். ஆஃப்டர் தட் என்ன பண்ணணும்னா நம்ம அதை எனேபிள் பண்ணிட்டீங்கனாலே நம்ம புதுசா ஒரு லைன் போட்டோம்னா அதை அண்டர்லைன் பண்ணி காமிக்கும். இல்ல பழைய லைனை டெலீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி காமிக்கும். பிளஸ் நம்ம என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிருக்கோங்கிறத இந்த சைட்ல வந்து ஃபார்மட்டர்ல போட்டுக்கிட்டே வரும். என்ன சேஞ்சஸ் பண்றோம், எத்தனை மணிக்கு எவ்வளவு நேரம் பண்ணிருக்கோம், எவ்வளவு நேரத்துக்கு முன்னாடி பண்ணிருக்கோம் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு காமிக்கும். அது போக நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இதுல போய் அந்த அண்டர்லைன் இதுக்குரிய கலர் எப்படி மாத்துவோம், ரிவ்யூல போய் ட்ராக்கிங் லான்ச்சர் ஐக்கான கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுல அட்வான்ஸ்டு ஆப்ஷன்ஸ் சொல்லி இருக்கும். அந்த அட்வான்ஸ்டு ட்ராக் சேஞ்சஸ் ஆப்ஷன்ஸ்ல இன்சர்ஷன் டெலிஷனுக்கு என்ன கலர், அதே போல ஃபார்மட்டிங்க்கு என்ன கலர் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா இது வந்து ஓவர் ஆயிரும். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இப்போ இது ஓகே, இந்த ஆப்ஷன் வந்து நான் எனேபிள் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஆப்ஷனோட எனேபிள் பண்ணி என் ஃப்ரெண்டுக்கு நான் இந்த டாக்குமெண்ட்டை ஷேர் பண்றேன். ட்ராக்கிங்கிற ஆப்ஷன் எனேபிள் பண்ணி என் ஃப்ரெண்டுக்கு இந்த டாக்குமெண்ட்டை ஷேர் பண்றேன். ஆனா வந்து அவங்க வந்து அந்த ட்ராக்கிங்கிற ஆப்ஷனை டிசேபிள் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அதை நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும் நம்மளால. ஸோ அப்போ அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்கு எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படின்னா ரிவ்யூல போய் இந்த ட்ராக் சேஞ்சஸ் அப்படிங்கிறதுல ஒரு ஏரோ மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க லாக் ட்ராக்கிங் அப்படின்னு சொல்லி இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ண சொல்லும். இந்த பாஸ்வேர்டை நீங்க செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் நீங்க என்னன்னா கொடுத்துக்கலாம். செட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன ஆயிரும்னா இந்த ட்ராக்கிங் சேஞ்சஸை இப்போ அவங்க டிசேபிள் பண்ணணும்னா திரும்ப அவங்க என்ன பண்ணணும்னா அதே பாஸ்வேர்டை கொடுத்தா மட்டும்தான் அவங்களால இந்த ட்ராக்கிங்கிற ஆப்ஷனை வந்து டிசேபிள் பண்ண முடியும். ஸோ அதை வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் தான் இந்த டாக்குமெண்ட்டோட ஓனர், நான் தான் டைப் பண்ணி ஃபுல்லாக அடிச்சிருக்கேன் அப்படின்னா அவங்கள ஜஸ்ட் வியூ பண்றதுக்கு மட்டும் தான் அவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா அந்த இடத்துல இந்த ட்ராக் சேஞ்சஸ் ஆப்ஷனை வந்து நான் டிசேபிள் பண்ண விடக்கூடாது, அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அவங்கள அப்படின்னா நீ அந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி லாக் ட்ராக்கிங் அப்படின்னு போட்டு ஒரு பாஸ்வேர்டை நீயாவே செட் பண்ணி வச்சுக்கலாம். செட் பண்ணிட்டேன்னா அவங்க திரும்ப ஆப்ஷனை டிசேபிள் பண்ணும்போது பாஸ்வேர்ட் கேட்கும். அப்போ அவங்களுக்கு அந்த பாஸ்வேர்ட் தெரியாது, ஸோ அவங்களால டிசேபிள் பண்ண முடியாது. திரும்ப அன்லாக் பண்றதுக்குமே இதே ப்ராசஸ் தான். அது லாக்குங்கிறது ஓகே ஆயிடுச்சுன்னா திரும்ப அன்லாக் பண்ணும்போது இப்போ ஒரு பண்ணி காமிக்கிறேன். ரிவ்யூல போய் ட்ராக் சேஞ்சஸ் லாக் ட்ராக்கிங்ல சும்மா ஒரு பாஸ்வேர்டு நான் கொடுத்துக்கிறேன். அதே பாஸ்வேர்டு மேல கொடுத்த பாஸ்வேர்டு கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதாயிரும். திரும்ப இதை வந்து இப்போ இந்த ஆப்ஷன் வந்து டிசேபிளா இருக்கா, எனேபிள் பண்றேன், இதை ஒண்ணுமே பண்ண முடியாது, என்னால கிளிக்கும் பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா இது லாக் ட்ராக்கிங் அப்படிங்கறத எடுத்துட்டு அன்லாக் பண்ணணும்னா திரும்ப அதே பாஸ்வேர்டை கொடுத்தீங்கன்னா இங்க அன்லாக் ஆயிரும். ஆயிடுச்சா? ஸோ தட்ஸ் இட். இதுதான் வந்து மார்க்அப், டாக்குமெண்ட் அண்ட் லாக்கிங் எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.